மத்திய மற்றும் மாநில அரசுகள் மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னுரிமை அளித்து செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனை மேம்படுத்தும் வகையில் 12 அரசு துறைகள் ஒருங்கிணைந்து வேலூர், காட்பாடி உள்ளிட்ட 8 இடங்களில் அண்மையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம்களில் செயற்கை அவயங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்குமாறு மாற்றுத்திறனாளிகள் மனுக்களை அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் மத்திய எரிசக்தி துறையின் கீழ் இயங்கும் இந்திய மின் உற்பத்தி நிறுவனமான ஆர்ஜிசி நிறுவன சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் இந்திய செயற்கை அவயங்கள் உற்பத்தி நிறுவனத்தின் மூலம் ரூபாய் 52,87,000 மதிப்பீட்டில் 415 மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை அவயங்களை ஆர்ஜிசி நிறுவனத்தின் தனி இயக்குனர் திரு நாராயணன் திருப்பதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை அவயங்களை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தில் தகுதியான அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஆர்ஜிசி நிறுவன சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும், மேலும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக அதன் தனி இயக்குனர் நாராயணன் திருப்பதி கூறினார். மத்திய அரசினுடைய ஆர்இசி லிமிடெட் என்கிற பெருநிறுவனம் இது மின்துறை கட்டமைப்பு மற்றும் இதர கட்டமைப்புகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல கட்டமைப்பு திட்டங்களுக்கான நிதியுதவியை அளித்து நம் நாட்டினுடைய கட்டமைப்பை பெருக்குவதற்காக மிக சிறந்த அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம், மகாரத்னா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த CSR நிதியின் மூலமாக தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவு சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலமாக இந்த ஒரு நிறுவனத்திலிருந்து திட்டங்களை நாம் வகுத்திருக்கிறோம். செயற்கை அவயங்களை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது, எனக்கு கால் இல்லாத இதனால எங்களுக்கு இந்த ஆபீஸில் ஒரு வண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. ஏன்னா 2 காலம் இல்லை, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் அங்கே இங்கே ஒரு நிதானமாக போயிட்டு வர்றதுக்கு எனக்கு நல்ல உதவி பண்ண கடவுள் மாதிரி தான் எங்களுக்கு. கலெக்டர் ஆஃபீஸில் வந்து முகாம் மூலயமா நான் மாற்றுத்திறனாளின்றதுனால நான் வண்டி உதவி கேட்டுருந்தேன். அதனால எனக்கு இன்னைக்கு தந்துக்கிறாங்க. இது மூலமா நான் வெளியே எங்க வேணா நான் யாருடைய உதவி இல்லாம போயிட்டு வருவேன். மாற்றுத்திறனாளி எனக்கு யாருடைய உதவி இல்லாம வெளியே வரதுக்காக மத்திய அரசு மூலமா எனக்கு மோட்டர் பொருத்திய வீல் சேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. இப்போ யாருடைய உதவி இல்லாம நான் வெளியே எங்க வேணா போக முடியும், வர முடியும். முதுகு தாண்டோடம் பாதிப்படைந்தவன் நான். எனக்கு நான் என் வேலை நானே செய்யறதுனால இந்த வண்டி கொடுத்ததுனால ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.